ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் நாட்டுக்கோழி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா குருணை இருக்கு இல்லையா, சீரக சம்பா அரிசிலே இது வந்து பார்த்திங்கன்னா குருணை 2 உடைச்சிருக்கோம். இது வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு 3/4 மூடி அதை எடுத்து திருவி வச்சுருக்கு. அடுத்து கடலெண்ணெய் 2 ஸ்பூன். மசாலா பொருட்கள் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு 3/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கிராம்பு 4, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 3, அடுத்து பிரிஞ்சி இலை, ரோஸ் இதழ்கள் ஒரு சிலது, ஒரு 4-5 இதழ்கள், அப்புறம் அன்னாசி பூவு. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு 5 பல், ஒரு சிறிய துண்டு வந்து இஞ்சி. இது வந்து தோல் உரித்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, இஞ்சியும் பூண்டையும். அடுத்து மசாலா தூள் பார்த்திங்கன்னா பிரியாணி தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். அடுத்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 3, புதினாவும் கொத்தமல்லியும் 2 சேர்த்து 1 கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி, ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 8 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். இதை வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நாட்டுக்கோழியில் வந்து நம்ம ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அரைச்சி இதை வந்து போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். 3 விசில் மட்டும் இந்த நாட்டுக்கோழி மட்டும் வேக வச்சு எடுக்க போகிறோம். அடுத்து சீரக சம்பா அரிசி குருணை இருக்குல்ல, இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து இந்த பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு வெங்காயம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். மீதி 2 வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். தக்காளியும் அதே போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த 3/4 மூடி, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 3 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து இந்த மசாலா பொருட்கள் இருக்குல்ல, இதில் வந்து பிரிஞ்சி இலையும் இந்த அன்னாசி பூ மட்டும் வெட்டலாம். இது எல்லா பொருட்களையும் இதில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் 1-2 அரைச்சிக்கலாம். மசாலா பொருட்கள் இதில் போட்டாச்சு. 4 தக்காளி மட்டும் இதில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் ரொம்ப நைஸாக ஊட்டிடாமல் சும்மா 1-2 குறக்குறப்பாக ஊட்டி எடுத்துக்கோங்க. 1-2 இது போல் ஊட்டிட்டு வந்துடுங்க. அடுத்து தேங்காய் 3/4 மூடி எடுத்து வச்சோம்ல, அதையும் இது போல் 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுருக்கோம், தேங்காய் பால். இப்போது அடுப்பில் இது போல் ஒரு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடித்து வச்சோம்ல, அதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் இதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதை வந்து பிரியாணி கூட்டி வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்லேயே வச்சு இந்த எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டை லைட்டாக பரட்டி விடுங்க. அடுத்து இந்த சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சோம்ல நாட்டுக்கோழி, இப்போ எடுத்து வச்ச சிக்கனில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதை இதோட போட்டு நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கிளறி விட்டாச்சு. இதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழி பிரியாணியோடு கூட்டி வைக்கும்போது சீரக சம்பா அரிசி சீக்கிரம் வந்துடும். நாட்டுக்கோழி வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஒரு விசில் அதோடு வச்சு எடுத்தோம்னா நாட்டுக்கோழி வந்து வேகாமல் நறுக்கும்போது வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து நாட்டுக்கோழி ஃபஸ்ட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பிரியாணி கூட்டி வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் இப்போ எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலையும் அன்னாசி பூவும் போட்டோம், அது லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம்ல, அந்த 3/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் முன்னாடி கறி வேக வைக்கும்போது போட்டுட்டோம். இப்போ வந்து இது பிரியாணி கூட்டி வைக்கும்போது இந்த மீதி இருக்க 3/4 ஸ்பூனையும் போட்டுடலாம். போட்டு இப்போ குக்கரில் போட்டோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க.
ஒரு பாதி அளவு வணங்கட்டும். இப்போ குக்கரில் போட்ட வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் பாதி வணங்கிருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் பேஸ்ட்டு இதோட போட்டுக்கலாம். இப்போது வெங்காய பேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சோம்ல அதையும் இதோட போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலா பொருட்கள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, உப்பு இது எல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். பேஸ்ட்லாம் போட்டோம்ல எல்லாம் நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம்ல நாட்டுக்கோழி இருக்குல்ல இதை வந்து இதோட போட்டுக்கலாம். போட்டு இந்த மசாலாவோட கலந்துற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ சிக்கன் வந்து இந்த தொக்கு மாதிரி இருந்துச்சுல்ல வெங்காயம் தக்காளி வதங்கி இருந்துச்சுல்ல இதில் இந்த சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து இந்த சீரக சம்பா அரிசி இருக்குல்ல 2 டம்ளர் எடுத்து வச்சோம்ல 400 கிராம் அரிசி அதை இது கூட போட்டுக்கலாம். இப்போது சீரக சம்பா குருணை இருக்குல்ல 2 டம்ளர் இதில் போட்டாச்சு. அடுத்து இந்த சிக்கன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல சிக்கன் வேக வச்ச தண்ணி அது வந்து 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். அடுத்து தேங்காய் பால் இருக்குல்ல அது 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது தேங்காய் பால் 2 டம்ளர் அரிசிக்கு இப்போ 4 டம்ளர் ஊற்றிருக்கோம். நம்ம 2 டம்ளர் சிக்கன் எக்ஸ்ட்ராக்ட்டு அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி 2 டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ வந்து குக்கரில் தண்ணியெலாம் கொதித்து அரிசிலாம் போட்டோம். சீரக சம்பா குருணை அரிசி சிக்கனை எல்லாம் கூட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா பபிள்ஸ் விட்டு கொதித்து வருது பாருங்கள். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டு 1 விசில் மட்டும் விட்டு இறக்கி வச்சுருங்க. 1 விசில் மட்டும் நல்லா கிளறிடுங்க. அரிசி கொஞ்சம் மேலே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே 1 விசில் விட்டு நிறுத்தி வச்சிடலாம். அதனால் ஃபுல்லாக ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ 1 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மசாலா தூள்லாம் கொதித்து இது பண்ணி மேலே தான் இருக்கும். அப்படியே கிளறி விட்டிங்கன்னா அடியில் வந்து சாப்பாடு இருக்கும். அப்படி பெரட்டினா அப்படி கிளறி விடுங்க. எவ்வளோ சூப்பராக நம்மளது சீரக சம்பா குருணை நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோ நம்ம சுவையான சீரக சம்பா குருணை நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதோ நம்ம சுவையான சீரக சம்பா குருணை நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாட்டுக்கோழி பீஸ்லாம் நல்லா வெந்து சீரக சம்பா குருணை தான் பார்த்திங்கன்னா பார்க்கவே உதிரியாக நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக நல்லா கிரேவியோடு நல்லா மசாலா கலந்து சூப்பராக இருக்குது பிரியாணி. இது போல் நீங்களே செஞ்சு அசத்துங்க. இது போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு ஸ்பைசியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.